சாய்பாபா இல்லாத இடமே இல்லைங்க. எல்லா இடத்துலையும் சாய்பாபா நிறைஞ்சிருக்காரு. எல்லா உயிரினத்திலும் சாய்பாபா வாழ்ந்துட்டுருக்காரு. சாய் பக்தர்களாகிய நாம் எப்பயுமே அதை உணர்ந்திருப்போம். எந்த திசையில் பார்த்தாலும் அவருடைய முகம், யார் குரலை கேட்டாலும் அவர் பேசுகிறது போல குரல், இந்த மாதிரியான ஒரு உணர்வெல்லாம் உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக சாய்பாபாவும் உங்கள் கூட தான் இருக்கார். தீராத பிரச்சனை அப்படின்னு எதுவும் கிடையாது. எல்லா பிரச்சனையுமே தீரக்கூடியது தான். அந்த வகையில் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரணும்னா அதற்கு மிகவும் சிறப்பான ஒரு வழி சாய்பாபாவினுடைய பாதத்தை சரணடைவது. அப்படி சரணடைஞ்ச பக்தர்களாக நீங்கள் தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்வதை கண்கூடாக பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான மந்திரம் தான் சாய்பாபாவினுடைய திருவடி மந்திரம். சாய்நாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்தது அளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரம் அளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியேன்னு தினமும் உங்களால் முடிஞ்சவரை அவருடைய படத்தின் முன்னோ சிலையின் முன்னோ கோவிலிலோ அவரை நினச்சிக்கிட்டு ஒரு தனி இடத்திலோ இப்படி எங்கே வேணும்னாலும் நீங்கள் மனமுருகி சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையில் அவர் நுழைஞ்சு அந்த பிரச்சனையை மாயமாக்குவார். உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பாரு. உங்களுடைய மனதின் விருப்பம் என்ன, அது உங்கள் வாழ்க்கைக்கு கிடைச்சா அது எவ்வளவு நன்மைகளை கொடுக்கும், அதையெல்லாம் அலசி ஆராய்ஞ்சி உங்களுக்கு கொடுக்க எல்லா வகையிலையும் அவர் உதவியாக இருப்பார். எங்கும் நிறைந்த நான், எதிலும் நிறைந்த நான், உன்னுடைய இதயத்திலும் நிறைந்தே இருக்கிறேன்னு பக்தர்களுக்கு சொல்கிறாரு. அப்பேற்பட்ட பாபா நமக்கு மகிழ்ச்சியை எப்பொழுதுமே நிலச்சி கொடுக்கணும்னா நிச்சயமாக அவருடைய பாதத்தை சரணடைஞ்சு அவரே கதின்னு கிடக்கிறத தவிர இந்த மானிட பிறவியை எடுத்த நமக்கு வேறு வழியே இல்லை. சிறப்பான விஷயங்கள் பல நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா பல ஆச்சரியங்கள் வியப்புகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தே ஆகணும், மாற்றங்கள் விரைந்து வரணும்னு நினச்சோம்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நீண்ட நாட்களாக காத்திருக்கிறோம்னா அப்போ இதற்கான ஒரே ஒரு வழி சாய்பாபாவினுடைய இந்த திருவடி மந்திரத்தை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தினம்தோறும் சொல்லுங்கள், மனமுருகி சொல்லுங்கள். இப்போ தான் சொல்லணும் அப்போ தான் சொல்லணும்னு கூட கிடையாது. சாய்பாபாவை நினச்சி ஒரு நாளில் எப்போ வேணும்னா நீங்கள் சொல்லலாம், சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அங்கங்கே அவருடைய காட்சி கண்ணில் தெரியறத பார்க்க முடியும். அவர் பேசுகிறத மனமாற உணர முடியும். அவருடைய குரல் நம்ம செவியில் கேட்கும். அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு எப்பயுமே கிடைக்கும். நம்பிக்கை, பொறுமைங்கிற 2 நாணயம், இது மட்டும்தான் நம்ம பாபா கிட்ட வச்சுருக்கோம். கோடி கோடியாக நம்ம அவருக்கு கொட்டி கொடுத்து எதுவும் செய்யலை. 2 நாணயம். நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் காத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை நிச்சயமாக கைவிட மாட்டார். உங்கள் நம்பிக்கையும் பொறுமையும் எப்பொழுதுமே வீண் போகாது. இந்த ஒரு மந்திரத்தை தினம்தோறும் சொல்லுங்க. அளவில்லாத மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். சிலர் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க. அவங்களுக்குள்ளேயும் மாற்றத்தை நம்ம பாபா கொண்டு வருவார். நல்லது நிச்சயமாக நடக்கும். ஓடுற நதி எப்படி குப்பைகளெல்லாம் ஓரங்கட்டி அதனுடைய வேலையை தொடர்ந்து தூய்மையாக செஞ்சுக்கிட்டே இருக்கோ, அதுபோல் நம்மளும் தூய்மையான நதியை போல் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆங்காங்கே நம்ம மேலே வீசப்படுற குப்பைகளெல்லாம் ஒதுக்கி ஓரங்கட்டிட்டு நமக்கான இலக்கை நோக்கி நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அந்த பயணத்துக்கு வழிகாட்டியாக வழி துணையாக நம்ம பாபா எப்பயுமே நம்ம கூட இருப்பாருங்கிற நம்பிக்கையோட அவர் கரத்தை பிடிச்சிக்கிட்டு பாதத்தை பிடிச்சிக்கிட்டு அவர் தோள் மேலே சாஞ்சிக்கிட்டு நமக்கு ஆறுதல் அவர் ஒருத்தர்கிட்ட தான் கிடைக்குங்கிற நம்பிக்கையோட நம்ம வாழ்க்கையில் மாற்றம் அவர்கிட்ட இருந்து தான் வருங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து பயணம் செஞ்சோன்னா நம்ம இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே பெற்றுடலாம். எல்லாமே பாபாக்குள்ளே தான் அடக்கும். எந்த திசையை பார்த்தாலும் பாபா தான். யார் பேசுகிறத கேட்டாலும் பாபா பாபா சாய்ராம் சாய்ராம்னு எங்கும் நிறைஞ்சிருக்காரு. இந்த புவியில் நமக்காகவே அவதாரம் எடுத்து நம்ம குறைகளை தீர்ப்பதற்காக, வேதனைகளை போக்குவதற்காக, உலக மக்களை காத்து அருள்வதற்காக, ரட்சிப்பதற்காக ஒவ்வொரு நொடியும் நம்மளை சுற்றி இருக்கிறாரு. அப்பேற்பட்ட பாபாவை நம்ம சிறிதும் நம்பிக்கை குறையாமல் மனதை தளர விடாமல் நம்ம வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் பாபா தீர்த்திடுவார். நம்ம செய்ய வேண்டியது அவரை நம்பி இருக்கிறது. துளியும் சந்தேகம் இல்லாமல்
தூய்மையான பக்தியையும் நம்பிக்கையையும் அவர் மீது செலுத்தும் பொழுது, அவரை நம்பும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மளை காப்பாருங்கிற அந்த நம்பிக்கையை எப்பொழுதுமே நம்ம வச்சுருக்கணும். உங்களை சுற்றி எவ்வளவு கஷ்டங்கள், இக்கட்டான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்தாலும், சிக்கல்களில் இருந்தாலும் அதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரே ஆற்றல், அந்த சக்தி பாபா கிட்டேருந்து நமக்கு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். பாபாவுடைய அருள் மட்டும் இருந்தால் போதும். நம்ம தேவையான அத்தனை விஷயங்களையும் அந்த அருள் மூலமாக பெற்றுடலாம். நீ போதும் பாபான்னு சொல்கிறவங்கள பாபா எப்பயுமே கைவிட்டதா சரித்திரமே இல்லை. அந்த வகையில் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இது நாள் வச்சிருந்த அத்தனை ஆசைகளும் விருப்பங்களும் கோரிக்கைகளும் விண்ணப்பங்களும் பாபாவினுடைய காலடியில் சமர்ப்பித்த அத்தனை விஷயங்களிலும் அவர் இறங்கி செயல்படுறாருங்கிறது உண்மையான விஷயம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரும்பொழுது, நம்பிக்கை குறையாமல் மனப்பாடம் பண்ணி மனதில் சொல்லிக்கிட்டே வரும்பொழுது எல்லா அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையிலையும் நடக்கும். பல பேருக்கு பல அதிசயத்தை செய்கிற பாபா எனக்கு எப்போ செய்வேன்னு கேட்டுட்ருக்க உங்களுடைய குரல் இன்றைய தினத்தில் பாபாவினுடைய செவியில் நிச்சயமாக கேட்டிருக்கோம். உங்களுடைய வேண்டுதலுக்கு பாபா செவி சாய்ப்பார். 100% உண்மை. நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நன்மைகள் நடக்க தான் போகுது. முகம் மலர்ந்து பாபாவினுடைய ஆலயத்துக்கு போங்க. எந்த ஒரு சோகத்தையும் வச்சுருக்காதீங்க. மனசுக்குள்ளே பாரத்தை வச்சுக்கிட்டு பாபா முன்னாடி போய் உக்காந்து பாபா இது வேணும் அது வேணும்னு சொல்லாமல் 2 நிமிஷம் அமைதியாக இருந்தால் உங்கள் மனசை அவர் எல்லாத்தையுமே அறிந்து கொள்வார். உங்கள் மனசில் எண்ணத்தில் என்ன இருக்குன்னு அவர் அறிந்திருக்கிறார். இதை விட்டுட்டோமா அதை விட்டுட்டோமா பிரார்த்தனையிலன்னு கவலையெல்லாம் விட்டுட்டு பாபான்னு உட்காந்தா போதும். நம்ம வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி தரக்கூடிய அதி அற்புத சக்தியெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவருடைய நாமத்தையும் மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை மேலும் மேலும் இன்ப நிலைக்கு நிச்சயமாக உயரும். எங்கும் வியாபித்திருக்க பாபா நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் வியாபித்திருக்கிறாரு. பாபாவினுடைய பக்தர்கள் மூலமாகவே உங்களுக்கு பல உதவிகள், உங்கள் வாழ்விற்கு தேவையான அத்தனை நன்மைகளும் வந்து சேரும். பாபாவை மனமுருகி வேண்டுபவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அது ஏழையோ பணக்காரனோ யாராக இருந்தாலும் சரி, பாபா நிச்சயம் அவர்களை ரட்சித்து அருளுவார். செய்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அவரை சரணடைஞ்சால் மனமுருகி போயிடுவார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்ற அத்தனை அற்புதங்களும் இந்த ஒரு திருவடி நாமத்தை சொல்லும் பொழுது உங்களிடம் நிச்சயம் வந்து சேரும். தீராத பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்க போகிறாரு. மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிக்க போகிறாரு. தினந்தோறும் சொல்லுங்க. சாயிநாதர் திருவடியே, சம்பத்தளிக்கும் திருவடியே, நேயம் மிகுந்த திருவடியே, நினைத்ததளிக்கும் திருவடியே, தெய்வ பாபா திருவடியே, தீரமளிக்கும் திருவடியே, உயர்வை அளிக்கும் திருவடியேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஓம் சாய்ராம். நன்றி நன்றி.